வணக்கம். சத்யபாமா நாச்சியார், என்ஸ்கோ ஹெர்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட், வடக்கன்குளம், திருநெல்வேலி. எல்லா வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி நம்ம என்விரான்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். 50 வருஷத்தை கிராஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் யாருக்கும் எந்த அவேர்னஸும் இருக்கான்னு சொன்னால் அது டவுட்டு தான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 143 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எடுத்த கால்குலேஷன் படி 40% லேண்ட் வந்து யூஸே ஆகாது, வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே கன்டினியூ பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இன்னும் 3 மடங்கு ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்விரான்மெண்ட் டே அப்படின்னாலே யாரோ எங்கேயோ செலிப்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நாம இந்த டேக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு செடி கொடுத்து நட சொல்லுவாங்க. அதை எங்களையே சேஃபாக வளர்க்க சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போய் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதை சேஃபாக வச்சுப்போம். ஸோ எங்களுக்கு தெரியும் ஒரு செடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு என்னென்ன உரம் போடணும் அப்படின்றது எங்களுக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே எங்களுக்கு அதை டீச் பண்ணாங்க. இப்போ அப்படி எங்கேயும் நம்ம சொல்ல முடியாது, யாரையும் ப்ளேம் பண்ண இஷ்டப்படலை. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு டபுளாக ட்ரிப்பிளாக கிடைக்கும். ஸோ அந்த அவேர்னஸை நம்ம குழந்தைங்கலேருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்த்டே, மேரேஜ் அதுக்கு நம்ம நிறைய லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மரம் நடணும்னு யாருக்கும் தோணலை. என்னையும் செய்து தான் சொல்கிறேன். இனி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம ஒரு செடி நட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வளரும்போது அந்த மரமும் வளரும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த மரத்தை நட்டு வச்சாங்க நம்ம பர்த்டே அன்னைக்கு. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாதான் அதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியும். ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா நாம சொல்லி கொடுத்தோம்ல, அதை மேக்ஸிமம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. என்விரான்மெண்ட் டே அப்படின்னாலே கவர்மெண்ட் தான் செலிப்ரேட் பண்ணணும், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மள மாதிரி யோசிக்கிற 4 பேரை கூப்பிட்டு நம்ம தெருவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் நான் என்னோட சொசைட்டிக்கு என் மூலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஹெர்பல் ஸ்டீம் பேக். கோல்டு, காஃபு, ஸ்னீசிங், ஹெட்டேக்குக்கெலாம் நீங்கள் மென்தால் யூஸ் பண்ணுவீங்க. அது 100% கெமிக்கல். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம ஹெர்ப்ஸ் போட்டு எல்லா ரூட்ஸும் போட்டு இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இப்படி ஒரு பேக் இருக்கும், டபுள் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு பேக் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டீமர்லேயே ஹாட் வாட்டர்லேயே போட்டு நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கலாம். எத்தனை தடவை வேணாலும், யார் வேணாலும், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ஒன்றும் புது கான்செப்ட் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், நம்ம அம்மா அப்பா காலத்தில் எப்படி நம்ம ஸ்டீம் எடுத்து நம்ம ஜலதோஷம், தலைவலி இதெல்லாம் நம்ம ஒரு ரெமெடியாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக காம்பேக்டாக இந்த பவுச்சில் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் ப்ராடக்ட் ஃபேஷியல் ஸ்டீம் பேக் வித் ஃபேஸ் பேக். இதில் ஒரு ஃபேஷியல் ஸ்டீம் பேக்கும் இருக்கும், ஃபேஸ் பேக்கும் இருக்கும். இதில் ஒரு பவுச் இருக்கும். இந்த பவுச்சை நீங்கள் எடுத்து ஸ்டீமர்லேயும் ஹாட் வாட்டர்லேயும் முதல்ல நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் அந்த பவுச்சு. நீங்கள் ஸ்டீம் எடுத்து முடிச்சோன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஃபேஸ் ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ஃபேஸ் பேக் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் எடுத்து நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னேலாம் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இதுவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் பவுச். எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு இந்த பவுச் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணி 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆக்சுவலி நீங்கள் ஒரு நாளைக்கு 7 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் குடிக்கிறது இல்லை. என்னையும் செய்து தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இது போட்டு குடித்தா கம்மியாக குடித்தா போதும். அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது, பாடி டீஹைட்ரேட் ஆகாது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது, ஸ்கின் க்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. என்னோட 3 ப்ராடக்ட்லேயுமே நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். 100% ஹெர்பல், 100% நேச்சுரல். இதை எப்போவுமே எனக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். எப்போவுமே என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியில் பிளாஸ்டிக்ஸ் இருக்காது. அதை 200% என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். பொல்யூஷன், என்விரான்மெண்ட் அப்படின்னாலே பிளாஸ்டிக் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, சாயில் பொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி வருது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இனிமே வந்து நம்மளால் ஒரு முடிஞ்ச சின்ன ஹெல்ப், உங்களை உலகத்தையே மாற்ற சொல்லலை. நாம் பிளாஸ்டிக்கை தூக்கி போடும்போது இந்த தூக்கி போடுற இடத்துல ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா போதும். நாம் ஒரு சின்ன விஷயத்தில்
கன்சிடர் பண்ணோம். நாம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போதும் பொல்யூஷன் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், பைக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. எப்போவுமே உங்களை சைக்கிளில் போக சொல்ல, ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பைக்குக்கு பதிலாக சைக்கிள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சின்ன விஷயம் நம்ம ஏரியாவை மாற்றும். நம்ம ஏரியா மாறினா அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் மாறுவோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அதை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இதை எல்லாரும் மைண்டில் வச்சுருப்போம், எப்போவுமே மைண்டில் வச்சுருப்போம். தேங்க்யூ.